பேசலாம். சில பேருடைய மனநிலைமை எப்படின்னா, இந்த உலகத்தில் அதாவது பொருட்கள்லையோ இல்லைன்னா ஸ்டேட்டஸ்லையோ படிப்புலையோ அந்தஸ்துலையோ உயர்ந்தவங்களை பார்க்கும்போது மனசுல எப்படி தோணும்னா, நானும் தான் கர்த்தரை நம்புறேன், நான் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எதுவும் சாதகமா இல்லையே, நான் ஏன் சில நேரத்தில் பாதிப்புடையில் தீர்மானம் எடுப்பாங்க, நான் ஏன் என் மனம் போனபடியெல்லாம் நான் ஜீவிக்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அவங்கள போல மாறணும், இவங்களை போல மாறணும் அப்படின்னா எண்ணங்கள் அந்த இளம் வாலிப வயதில் இருக்குதான் செய்யும். அப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னா, துன்மார்க்கனுடைய முடிவை கவனித்து உணர்வளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சர்க்கரான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விடப்படுகிறேன். இப்போ அநேகருக்கு நித்திய ராஜ்யத்தை குறித்த மனத்தில் இருக்காங்க, உலகத்தை சிநேகிக்கிறதுனால அது போல மாறணும்னு நினைக்கிறாங்க. நாம் அப்படி இல்லாம கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.